வெல்கம் டு சுஜாஸ் விளாக் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ரெசிபியை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். சேமியா உப்புமா பாருங்கள், பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். சேமியா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம். நமக்கு கடை சேமியா நீங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் வீட்டு சேமியா தான் எடுத்திருக்கேன். மகாராஷ்டிராவில் எல்லார் வீட்லேயுமே சேமியா செஞ்சு வச்சுப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் வீட்டிலேயே சேமியா செஞ்சுப்போம். சேமியா வீட்டில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இங்கே மகாராஷ்டிராவில் சேமியாலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த சேமியா தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடையில் ரோஸ்டட் சேமியா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தாளிச்சிடலாம். நான் இப்போ காமிச்ச கப்பில் 4 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எதுவுமே சேர்க்கலை. நான் ட்ரையாக தான் சேர்த்துருக்கேன். எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு மட்டும் போனால் போதும். லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது நான் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். என்னோடய பையன் கொண்டு விரும்பி சாப்பிடுவான். எந்த வெஜிடபிள்ஸுமே அவாய்ட் பண்ண மாட்டான். இப்போ நம்ம அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ஆற விட்டுட்டு தாளிச்சிடலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம் மட்டும் வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா போட்டு நீங்கள் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ நீளமாக்கில் வெட்டின ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஓகே, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வெங்காயம் நீங்கள் நல்லா கோல்டன் கலராக ஆக்கணும்னா உங்களுக்கு ஒரு 80% வதங்கி வந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் சேமியா உப்புமாவில் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இந்த வெங்காயமும் கடித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு. வெஜிடபிள்ஸ் நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 கப்பு எடுத்துருக்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது என்ன அப்படின்னா, இப்போ இந்த காய்கறி சேர்க்கும் போது சேர்க்க வேணாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு சேமியா சேர்ப்போம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அந்த வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இது பச்சையாக இருக்கிறதுனால எல்லாமே இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு அப்படிங்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக சேர்க்கலை. ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால. அந்த வெஜிடபிள்ஸோட நேச்சுரலான கலர் உப்புமாவுக்கு அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்ததுமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் 2 மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் இல்லாமலும் இதே மெத்தடில் நீங்கள் ப்ளைனாக தாளித்து கூட சேமியா உப்புமா செஞ்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு அந்த தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்க்கணும். சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுக்கும்போது தான் அந்த சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறுங்க. கிளறிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கடாயில் தண்ணி தெரியாது. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஸ்பீடாக கிளறினீங்கன்னா உங்களுக்கு மேஷ் ஆகிடும். அதனால் ஜென்டிலாக கிளறி விடுங்க. சேமியாவும் வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 to 80% நல்லா வெந்திருக்கும். பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான் இதெல்லாம். பீன்ஸ் மட்டும்தான் நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு பட்டாணியும் கேரட்டும் நமக்கு 80% வெந்திருக்கும். பீன்ஸும் நமக்கு 90% வெந்து வந்திருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால. இப்போ இதை பாருங்கள், தண்ணியே இல்லை கடாயில். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. மூடியெல்லாம் போட வேணாம். ஏன் மூடி போடக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப அந்த ஹீட்டில் ஆவியில் அந்த தண்ணி திரும்ப உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். அதுக்காக தான். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செட் ஆகிடுக்கும். திரும்ப ஒரு தடவை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்டியான, ஹெல்த்தியான,
டெம்ப்டிங்கான வெஜிடபிள் சேர்த்த சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுங்க. சூடாக நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். ட்ரையாக இருக்கும்போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அதிகமாக தோணாது. இது மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும்போது அதிகமான குவான்டிட்டியில் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஸ்டொமக்கும் ஃபில் ஆகிடும். அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கொண்டு தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.